பண்ணலாம் உங்களுக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நம்ம எங்கே வந்துலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தான் மோட்டோ E40 ஃபேமிலி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இருக்கோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோ இப்போ நம்ம வந்து மொபைலில் வந்து பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் பாருங்கள். கேமரா 50 மெகாபிக்சலுக்கான iOS கேமரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் இது என்னென்னு பார்ப்போம். 50 64 மெகாபிக்சலா? ஓகே. ஃப்ரண்ட்டு 50, எல்லாம் 50 தான் போட்டிருக்காங்க. மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மொபைல் கேமரா பார்ப்போமா? 50க்கான கேமரா. கேமரா நல்லா தான் இருக்கு. வீடியோஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடியோஸ் வந்து உங்களுக்கு 4Kல 30 fps எடுத்துக்கலாம். வீடியோ சின்ன கிளிப் எடுத்து பார்ப்போமா? 4Kல 30 fps ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேமரா ஷேக்கிங்கே இல்லை, அவ்வளோ ஷேக் ஆகலை, நல்லா இருக்கு. நம்ம இதோட வீடியோ பார்ப்போம். பரவாயில்ல, ரொம்ப இதாகலை, ஷேக் ஆகலை, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸில் இப்போ என்ன ப்ராசஸில் ரன் ஆகுது என்னதுன்னு நம்ம பார்க்கலாம். செட்டிங்ஸ், அபவுட் ஃபோன், ஹலோ மோட்டோ கொடுக்குது. சிக்ஸ்டீன் ஜிபிக்கான ரேமு, எக்ஸ்டென் ஜிபி வந்து 16 பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேமராவோட ஃப்ரண்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 50 மெகாபிக்சல், ஒரு ரியர் கேமரா வந்து 50, அதுக்கப்புறம் வைட் ஆங்கிள் 50, டெலிஃபோட்டோ 64, டிஸ்பிளே வந்து 2012க்கான இது. அதுக்கப்புறம் ஃபோன் டீட்டெயில் ஹார்ட்வேர் Android 14ல் ரன் ஆகுது. eSIM ஆப்ஷன் கூட இருக்குது இதில், பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் செட்டப். இன்னும் நம்ம மோட்டரில் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணதில்லைங்க, அதனால் இதோட என்ன ஓஎஸ்ன்னு நம்மளுக்கு மோட்டோரில் ஓஎஸ் தான், ஆனால் என்ன ஓஎஸ்ன்னு நம்மளுக்கு அவ்வளோ கிளியராக வந்து சொல்ல முடியல, மன்னிச்சுக்கிங்க. அடுத்தாப்புல என்னென்னா நம்ம கொஞ்சம் கிளியராக சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோனை பற்றி நம்ம இது பண்ணலாம், சரியா? இப்போதைக்கு ஃபோனோட லுக் இது தான். இதோட கலர் வந்து இந்த கலர் தான். எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபோன் கேமரா பார்த்துருப்பீங்க. இதோட வால்யூம் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சார்ஜ் போர்ட் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு ஸ்பீக்கர், சைடில் வந்து பவர் பட்டன், அதுக்கப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன். இதில் வந்து மைக்ரோ, அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்பீக்கர், டுவல் ஸ்பீக்கருக்கான மொபைல் தான் இது. இதை வந்து மைக்ரோஃபோன் நல்லா இருக்குது, ஃபோனோட இது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இதோட 50யோட ப்ரோ வேரியண்ட்டு, அது பார்த்தது தான் அல்ட்ரா. இது வந்து ப்ரோ வேரியண்ட்டு. ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் கொஞ்சம் மாடல் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெதருங்க பேக் சைடில், அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, இது லெதர். இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 60 GB ரேமு, 1 TBக்கான ஸ்டோரேஜ். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2400 கொடுத்துருக்காங்க. இதுக்கும் NFC சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3ல் ரன் ஆகுது, நல்லா இருக்குது. ஸ்க்ரீனோட சைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 6.7 சூப்பர் HD 140 இது டிஸ்பிளே.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 வாட்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 4500 mAhக்கான பேட்ரி, ஒயர்லெஸ் 50 வாட்டுக்கான ஒயர்லெஸ். அதுக்கப்புறம் ஷேரிங் ஒயர் வந்து என்னென்னா உங்களுக்கு 10 வாட்டுக்கான ரிவர்ஸ் சார்ஜர். ஓகே, சூப்பர், நல்லா இருக்குது. இதோட என்ன கொடுத்துருக்காங்க, இதுவும் சேம் தான். இது 7S Gen 3, இதுவும் சேம் அதே தான். ஆனால் என்ன, அது 1 TB கொடுத்துருக்காங்க. இது வந்து 512 GBக்கான ஸ்டோரேஜ் தான் இந்த ஃபோனில் பார்க்க முடியுது. உங்களுக்கு இதில் வந்து என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுன்னா, ப்ரோக்கும் அல்ட்ராவுக்கும் என்ன வித்தியாசம்னா பாருங்கள். கேமரா 50 மெகாபிக்சல் 13, அதுக்கப்புறம் 10. ஃப்ரண்ட் வந்து என்னென்னா 50. இதில் பாருங்கள் உங்களுக்கு 50, 50, 64. கேமராவில் கொஞ்சம் மாற்றிப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்னாப்ட்ராகன் 7, அது 8. அவ்வளோதாங்க, ஃபோனை முழுசாக பார்த்துருப்பீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 ஃபேக்ஸில் வந்து இதை உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னா 1600. இதில் பார்த்தீங்கன்னா பாடி ரப்பரில் கொடுத்துருக்காங்க. அது கலர் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. நம்ம வந்து இந்த 2 ஃபோனையும் பார்த்தா ரிவ்யூ. ஃபோனு சூப்பராக இருக்குது. தலைவர் பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாப்புல, அவருக்கு டிஸ்பிளேல லைன் வந்துட்டே இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம இந்த vlog முடிச்சுக்கலாம். நம்ம ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, சரியா? இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். என்னென்ன ஃபோன்லாம் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பாய்.